வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர்ஃபுல்லான ஈஸ்டர் கார்டு எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ஆஃபா ஃபோல்ட் பண்ணிக்கணும். பிளெயின் கார்டு மேக் பண்ணியாச்சு. இப்போ கார்டுக்குள்ள ஈஸ்டருக்கான விஷஸ் கண்டென்ட்டை மேக் பண்ணிடலாம். இதுக்காக பென்சில்ல நான் ஒரு ரஃப் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் டிரா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ட்ரீ. அதே மாதிரி ஒரு பன்னி ராபிட் டிராயிங்கும் நான் ரஃபா மேக் பண்ணியிருக்கேன். ரஃப் டிராயிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அது மேலேயே நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ட்ரீனால நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். பன்னி ராபிட்டுக்கு பிளாக் ஸ்கெட்சில் பார்டர் கொடுக்குறேன். ராபிட்டோட இயர் அண்ட் டெயிலுக்கு பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ணுறேன். பிளாக் ஸ்கெட்சால் ஐஸை ஹைலைட் பண்ணுறேன். ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் கலர் பேப்பர் எக்ஸை மேக் பண்ண போகிறேன். இதுக்காக 6 கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ க்ளோஸ்டு சைடில் எக்கோட ஆஃப் ஷேப்பை மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும்னு எக் ஷேப்பை அப்சைட் டவுனாக வரைஞ்சிட்ருக்கேன். வரைஞ்சி இந்த ஷேப்பை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ எட்ஜஸ் ஷார்ப்பாக இருந்தால் லீஃப் ஷேப்பில் இருக்கும், அதனால் நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணால் நிறைய சின்ன சின்ன பேப்பர் எக்ஸ் மேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய கலர் பேப்பர் எக்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து கப் கேக்கோட ஒரு பேப்பர் மோல்டு எடுத்திருக்கேன். அதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது பேப்பர் எக்ஸ்க்காக பேஸ்கெட் மாதிரி மேக் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ண பிறகு அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண கேப்லேயும் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். பேஸ்கெட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த கலர் பேப்பர் எக்ஸை 1 by 1 ஸ்டிக் பண்ண போறேன். எக்ஸ் எல்லாம் பேஸ்கெட்குள்ள இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்றேன். நெக்ஸ்ட் ட்ரீயோட பிரான்ச்சஸ்லயும் எக்ஸை ஸ்டிக் பண்ண போறேன். பார்க்க அழகாக இருக்கணும்னு ஒரு எக்ஸையும் மேலையும் கீழியுமா ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு எக்ஸை ராபிட் பக்கத்துலையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கார்டோட மெசேஜை இப்போ எழுத போகிறேன். நான் இப்போ ஹாப்பி ஈஸ்டர்னு எழுதுறேன். விஷஸ் எழுதியாச்சு. இப்போ பேஸ்கெட்டோட ஹேண்டில் ஸ்கெட்ச் பண்ணுறேன். இதுக்கு எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். கார்டுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்குன்னு 2 எக்ஸை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கார்டில் ஒயிட் ஸ்பேசஸில் ஸ்மால் கேரட்ஸை ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். இதுக்காக ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணுறேன். கார்டோட இன்சைடில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கார்டோட அவுட் சைடில் டெக்கரேட் பண்ணணும். கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட் சைடில் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். கார்டுக்கு பார்டர் மேக் பண்ண ப்ரௌன் கலர் A4 ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரௌன் ஷீட்டில் 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி பார்டர் கட் பண்ண போகிறேன்.
இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்ட்ரிப்ஸையும் பார்டரா 4 சைட்ஸ்லையும் யூஸ் பண்ணிடணும். பார்டர்ஸ் மேக் பண்ணியாச்சு. கார்டுக்குள்ள கப் கேக் பேப்பர் மோல்டை வச்சு செஞ்ச பேஸ்கெட் மாதிரியே செய்ய போகிறேன். பேப்பரை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்டில் ஸ்டிக் பண்ணணும். சென்டர் கேப்லேயும் க்ளூ அப்ளை பண்ணணும். கலர் பேப்பர் எக்ஸ் எல்லாம் 1 by 1 பேஸ்கெட்டுக்கு மேலே ஸ்டிக் பண்ணுறேன். பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் மேக் பண்ணிடலாம். கார்டுக்கு கீழே சின்ன சின்ன கேரட்ஸ் மேக் பண்ணுறேன். ஃபைனலாக கார்டுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறேன். இதுக்காக பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பாருங்கள், சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈஸ்டர் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷஸ் கார்டை நீங்களும் மேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் என் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.